வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினீர்களே நம்ம பார்க்குறது ஆலு பரோட்டா, உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு பண்ண பரோட்டா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருங்க. அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போது பண்ணாதீங்க. ஒரு 2 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, சீரகம் மற்றும் தேவைக்கேற்ற உரப்பு வெறுந்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை வந்து மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ, இது நான் போட்டிருக்கிறது கோதுமை மாவு, அதில் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதையும் தனியாக வச்சுட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு மாவு கொஞ்சம் நேரம் சோக்காகி ஊறட்டும். அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வாட்டி எடுத்ததை காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃபிங் எப்படி பண்ணோன்றதை காட்டுறேன். இது மாதிரி எடுத்துக்கிட்டு திரட்டிட்டு நம்ம வச்சுருக்கிற பார்த்திங்களா அந்த ஸ்டஃபிங்கு, அதில் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதை எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங்கை நல்லா வச்சுட்டு நல்லா மடிச்சிருங்க. இது சைடிஷ்ஷே தேவையில்லை. வெங்காயம் இருந்தாலே போதுமானது. தயிர் இருந்து இல்லைன்னா ஊறுகாய் இருந்தாலே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு பொறுமையாக திரட்டுங்க. ஏன்னா அது பிஞ்சிடும். அது உள்ளே இருக்கு இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு கூட. அதனால் இது போட்டுட்டு நல்லா திரட்டி போட்டு உங்கள் அன்பானவங்களுக்கு பரிமாறுங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெய் விட்டு செய்யுங்க. நெய்யோ எண்ணெயோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அ லாட்.